மிகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இந்த இடத்தில் மற்றவர்களுக்கு யாராவது பில்லி சூனி ஏவல் இவை போன்ற உபத்திரங்களால் மற்றவர்கள் பாதிப்படைந்து இந்த இடத்தில் ஐயனுடைய மண்ணை பதிமண்ணை மிதித்தால் அந்த சகல பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று இந்த இடத்துல பரிகார பூஜை செய்து அவர்கள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுபகுமார தேர்வில் வீடு திரும்புவார். அதே மாதிரி வழியில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் குடும்பத்தினருக்கும் காவல் தெய்வமாக விளங்கும் அவருடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனசாரிகளுக்கு துணையாகவும் ஒரு வாகன ஓட்டியாகவும் அவர் சென்றிருக்கிறார். அதாவது நம்மளது கிராமத்தில் காவேரி கிராஸ் பகுதியில் சித்தன் என்ற ஒரு வாகன ஓட்டி இருந்தார். அவர் இப்பாதையில் ஒசூரிலிருந்து நம் தருமபுரி நோக்கி வரும் பொழுது அவர் ஒரு சில நிமிடங்களில் கண் அசைந்து உறங்கிவிட்டார். அந்த இடத்தில் இறைவனின் மனதில் அவர் எப்பொழுதும் குலதெய்வமாக வழிபாடு சென்று இங்கே வந்தாலும் இந்த இடத்தில் வழிபாடு சென்று கொண்டு தான் போயிருப்பார். அப்பொழுது அவர் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கும்போது ஒரு சில நொடிகளில் கண்ணிமைகள் மூடியதும் உறங்கிவிட்டார். அவரையே அறியாமல் 1 கிலோமீட்டர் தூரம் அவர் அந்த இடத்துல வாகனத்தை ஓட்டி சென்றார். அப்பொழுது